வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. இதனால் வட தமிழகத்தில் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை காசிமேடு பகுதியில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் ஜீவரத்னம் நகர் பிரதான தெருவில் மழைநீர் தேங்கியது. தேங்கிய மழை நீரில் வாகன ஓட்டிகள் தத்தளித்தபடி செல்கின்றனர். ஏராளமான வாகனங்கள் மழை நீரில் பழுதாகி நிற்கின்றது. தாழ்வு பகுதியான இங்கு மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக மோட்டார் பயன்படுத்தி மழை நீரை அகற்ற வேண்டும் என பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கூவமூலா மற்றும் 10ஆம் நம்பர் பழங்குடியின கிராமங்களில் சக்தி நீலகிரி அறக்கட்டளை சார்பில் தீபாவளி கொண்டாட்டம் நடைபெற்றது. அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் வரவேற்றார். சமூக ஆர்வலர் காளிமுத்து தலைமை வகித்து தீபாவளி கொண்டாட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து தேவாலா போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், எஸ்ஐ கார்த்திக் ஆகியோர் பங்கேற்று தீபாவளி கொண்டாடுவதன் அவசியம் மற்றும் பண்டிகை காலங்களில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் ஏற்படும் புரிதல்கள் குறித்து பேசினார். அறக்கட்டளை சார்பில் பழங்குடியின மக்களுக்கு புத்தாடைகள், இனிப்புகள் மற்றும் சிறுவர்களுக்கு பட்டாசுகள் வழங்கப்பட்டன. கிராமத்தில் பட்டாசு வெடித்து பழங்குடியின மக்களுடன் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தன்னார்வலர்கள் முரளி, ரவிச்சந்திரன், சதீஷ், தாஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ராஜேந்திரன் நன்றி கூறினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பாமக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் தலைமையில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்ற அடிப்படையில உருவாக்கினார்கள். அதை முன்னெடுத்து செல்லுகிற எங்க அண்ணன் அன்புமணி அவர்கள் இங்கே நான் ஒரு எம்எல்ஏவாக மட்டுமில்ல, பாட்டாளி மக்கள் இணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில இங்கே நான் வருகிறேன். வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியில மருத்துவர் ஐயா யாருங்க? இந்த கட்சியை உருவாக்கிய தலைவர், இந்த கட்சியினுடைய 46 ஆண்டு காலம் இயக்கத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில இன்னைக்கு யாரையும் வாரிசு அரசியல் கூடாதுன்னு நினைக்கிற தலைவர் தான் மருத்துவர் ஐயா. இன்றைக்கு இந்த சூழ்நிலை என்ன நடக்குதுன்னா, மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் அவரை முழுக்க எதிர்த்து பெற்றெடுத்த தந்தை என்றும் பாராமல், நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்றும் பாராமல், இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் என்றும் பாராமல் அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த சில வருந்தத்தக்க செயல்பாட்டினாலதான் அவரை செயல் தலைவராக போட்டாரு. அதை ஏத்துக்க மாட்டாரு, கட்சியை நீக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த அன்புமணி அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எங்களுடைய ஐயா அவர்கள் கொண்டு வந்து டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், நம்ம மக்களுக்காக போராடுவோம், மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய தேவைக்காக போராடணும். இதுதான் எங்க ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. பாட்டாளி மக்கள் கட்சி பீகார்ல போட்டியிடுதுன்னு சொல்லி அப்ளை பண்ணும் பொழுது அவர்கள் மாம்பழம் சின்ன கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்காங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாட்டாளி கட்சி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தலைவர் பாட்டாளி கட்சி மருத்துவர் ஐயா தானே, மருத்துவர் ஐயா தான் கொடுத்துருக்காங்க. பீகார், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. நான் மீண்டும் மீண்டும் கேட்பது, அந்த கடிதத்திலே எங்கேயாச்சும் உயர்வுரு டாக்டர் அன்புமணி அவர்கள் தலைவர் பாட்டாளி முயற்சி போட்டிருக்குதா? இல்லையே. தலைவர் பாட்டாளி முயற்சி, அவருக்கு மாம்பழம் சின்னம். 28/5/2025 அண்ணன் அன்புமணியோட பதவி காலம் நிறைவுற்றது. 29ஆம் தேதி கூடிய மாநில நிர்வாக குழு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தது. அதை தொடர்ந்து நடந்த செயற்குழு கூட்டமாகட்டும், மாநில பொதுக்குழு கூட்டமாகட்டும், அது அங்கீகரிச்சிருச்சு. ஆக பாட்டாளி மக்களுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இன்றைக்கு தலைவர். அவர்களை ஒண்ணு மருத்துவர் ஐயா அவரிடத்திலே, ஐயா உங்க மனசை புண்படுத்திட்டேன், உங்களை தூக்கி உங்களுக்கு முன்னாடி மைக்கு தூக்கி எறிஞ்சது நான் முன்ன தப்பு, இந்த மாதிரியான பல
செய்திகள் இருக்கு, நான் சொல்லக்கூடாது, சொன்னா அது இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவியில போடுவீங்க, கீழே போய் பசங்க அந்த சில பசங்க திட்டுவானுங்க, பேஸ்புக்ல போட்டு திட்டுவானுங்க. இது எதுக்காகனா அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இது என்னன்னா டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யணும்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு. அதெல்லாம் நீங்களும் செய்யணும்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்க. ஐயாவை பொது தளங்களிலே இணையதளங்களிலே கொச்சைப்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்க. ஐயாவே கட்சி நீக்கிட்டார்ல அன்புமணி அவர்களே, எனக்கு அண்ணன் அன்புமணி அவர்களே பாட்டாளி கொஞ்சம் அடிப்படை உறுப்பினர் நீக்கிவிட்டார். அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர் ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா தான். ஐயா அவர்கள் சொல்லுவார், எனக்காக ஏங்க நான் இந்த கட்சியினுடைய ஒரு இணை பொதுச் செயலாளர் தான், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். 100% கூட்டணி தான் போட்டி. அரியலூரை சேர்ந்த சண்முகம் என்பவர் கடைவீதி பகுதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார். தீபாவளி விற்பனையை முடித்து நேற்று இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார். நள்ளிரவில் ரோந்து வந்த போலீசார் துணிக்கடையில் இருந்து புகை வருவதைக் கண்டு தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அரியலூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் செந்தில்குமார் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தரைத்தளம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்ததால் கூடுதலாக செந்துறை தீயணைப்பு நிலையத்திலிருந்தும் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலை வாகனங்களும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. ஜேசிபி வாகனத்தால் துணிக்கடையின் பிரதான கதவை உடைத்து 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்படுத்தினர். கடையில் இருந்த 3 லட்சம் ரூபாய், புதிய ரக துணிகள், கம்ப்யூட்டர், மின்சார சாதனங்கள், பர்னிச்சர்கள் என பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என அரியலூர் போலீசார் விசாரிக்கின்றனர்.